வெண்ணிலா, நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். பாலமுருகன் மீசைய முறுக்கிட்டு முத்தம் குடுக்கற மாதிரி உதட்ட வைப்பான் பாரு. ஏய் சும்மா இரு. பாரு 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 பாரு. 1 2 3. டேய் டேய் வேணாண்டா, மீசைய தொட்டுறாதுடா, மீசைய தொட்டுறாதுடா. போடி, நீ சொன்னா நடக்காது. நான் சொன்னாதான் என் தங்க கட்டி மீசையத்தோடும் தரும். வெண்ணிலா, இப்ப பாரு. இதெல்லாம் தேவையில்லாதது, நீ அமைதியா இரு. 1 2 3. பாலா, கைய தூக்காத, கைய தூக்காத. என்னடி நிமிஷத்துக்கு ஒரு தடவை மீசைய முறுக்குவான்? இப்ப எனக்கு என்னன்னு இருக்கான்? என் டைமண்ட் நான் சொல்லணும்னு வெயிட் பண்ணதோ என்னவோ. ஐயோ கடவுளே, முருகா, என் பாலமுருகன் மீசைய முறுக்கணும். ஏய் போதுண்டி, வாங்க தேவான கிட்ட போய் நிக்கலாம். வாங்க. ஏய் இருடி. 1 2 3. நோ நோ பாலா. வெண்ணிலா, நக்கலா சிரிக்கிறல்ல, எங்க நீ 1 2 3 சொல்லு. ஐயோ பாலமுருகன் என்ன செய்யறான்னு பாக்குறேன். போடி. ஹே சொல்லுடி, சும்மா சொல்லு. ஓகே. ஒன்னு 2 3. நிறுத்துப்பா. உசிலம்பட்டி பெரியமிசை வகைரா காலஞ்சென்ற முன்னாள் கவுன்சிலர் வீரபாண்டி மகன் ஆறுமுகத்துக்கும், மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா காரியாபட்டி கோவிந்தராசு வகைரா தர்மராஜ் என்கிற தங்கராசு மகள் தேவியானைக்கும் பெரியோர்கள் முன்னிலையில் திருமண ஒப்பந்தம் பேசி இன்னைக்கு பந்தக்கால் ஊன்றமா போய். இருங்கப்பா, சொல்லி முடிச்சிடுறேன், இருங்கப்பா. இன்னையிலிருந்து சரியா 7வது நாள் கல்யாணம். நம்ம சாதி சனம், சொந்த பந்தம், கூட்டாளிக அத்தனை பேரும் வீட்டோட இருந்து இந்த கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி கொடுக்கணும்னு பெரியமிசை வகைராவும் கோவிந்தராசு வகைராவும் உங்களை கேட்டுக்கிறாங்க போய்.